இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை என் மீது கரிசனையுள்ள பிதாவானவர் என்கிற தலைப்பில் பிதாவானவர் நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் எவ்வளவு கரிசனையாக ஹெவன்லி ஃபாதர் கேர்ஸ் ஃபார் மீ, நம்ம ஒவ்வொருவரையும் கரிசனையாய் விசாரிக்கிற பிதாவானவர் நம்ம எவ்வளவு கூர்ந்து பிதாவானவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு சில பகுதியில் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த செய்தி ஆரம்பிக்கிற பொழுதே ஒருவேளை ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க காட் ஆஃப் ட்ரினிட்டி, 3 தெய்வங்கிறாங்க. எப்படி அடிக்கடி அந்த கேள்விகள் வரும். அதற்காக அப்படி கேள்விகள் இருப்பவங்களுக்கு அந்த பகுதியை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி திரியேக தெய்வம்தான். ஆனால் 3 பேரும் தனி. பிதாவானவர் தனி, இயேசுவானவர் தனி, பரிசுத்த ஆவியானவர் தனி. அதற்காக ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களோட சொல்லி, அதற்கப்புறம் நம்ம பிதாவானவருடைய அந்த இரக்கத்திற்காக அவர் எந்த அளவுக்கு நம்மளை பார்க்குறாருங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், புக் ஆஃப் ஜான் சாப்டர் 3 verse 16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, பிதாவானவர் இயேசுவை நமக்கு தந்தருளினார். அவர் மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம், விசுவாச நிமித்தம் நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறோம். கரெக்டுங்களா? அதே போல் யோவான் 14:12 வசனம், யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளை செய்வான். நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறேன். அப்போ ஏசப்பா சொல்கிறார், நான் பிதாவினிடத்துலேருந்து வந்தேன், பிதாவினிடத்தில் போக போகிறேன். அதே சமயத்தில் ஆவியானவர் குறித்து சொல்லுகிற காரியம் பாருங்கள், வசனம் அதே அதிகாரம் 16-17, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவரனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுடனே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஏசப்பா தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், பிதாவினிடத்தில் நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுவேன், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். அப்படி என்றால் பிதாவானவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், ஹெவன்லி ஃபாதர், அவர்தான் முதல். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து, அதற்கு பிறகு இப்போ நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஸோ காட் ஆஃப் ட்ரினிட்டி. அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இல்லைப்பா சார் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, அப்போ நீ தனியாக பாருங்கள், நான் உங்களிடம் கூட என்னை காண்டாக்ட் பண்ண, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டாக சொல்கிறேன், சரியா? இதை வேதத்தில் சில இடத்துல நம்ம ரொம்ப பார்க்க முடியும். அதாவது எப்படி சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அவரை பார்த்தாருன்னு சொல்லி, ஸ்தேவான் என்கிற ஒரு ஊழியக்காரர் தேவனுக்காய் வைராக்கியமாக ஊழியம் பண்ணுகிறார். திடீரென்று ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழும்புறாங்க, அவர் மேல் கல்லெறிகிறாங்க. ஸ்தேவான் மேல் கல்லெறிந்து அவர் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். அப்பொழுது இந்த 3 பேர் அந்த மனிதனுக்குள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் வசனம் 55-56 வாசிக்கிற, புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 7 verse 55-56, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். 55வது வசனத்தில், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கிற ஸ்தேவான் அவன் கல்லெறியப்படுகிற பொழுது பார்க்கிறான், மேலே பார்க்கிறார், தேவனிடத்தில் இயேசுவானவன் நின்று கொண்டிருக்கிறார். ஆக பிதாவானவர் நம்ம எல்லாரையும் ஏசப்பாவுக்குள்ள தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கிளியராக இருக்குதா பிதாவானவர் குறித்து? ஸோ அப்படிப்பட்ட அந்த பிதாவானவர் என்ன செய்கிறார், நம்மளை கரிசனையாக பார்க்குறார். சில வேளைகளை நம்ம நினச்சிக்குவோம், என்னை யார் கரிசனையாக பார்க்குறாங்க, என்னை யார் கண்டுக்கிறாங்க. ஒரு சில நேரங்கள் வரும் நம்முடைய வாழ்க்கையில், இந்த தனிமை, யாருமே என்னை கண்டுக்கிறது இல்லை, யாருமே என்னோட பேசுறதில்லை. இல்லை, பிதாவானவர் உங்களை நேசிக்கிறார். என் மீது கரிசனையுள்ள பிதாவானவர் அவர் பார்க்கிறார். என்ன செய்றீங்க, எப்படி இருக்கிறீங்க, தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறீங்க, உங்க இருதயத்தில் என்ன பார் இருக்குது, பிதாவானவர் பார்க்கிறார். இன்னைக்கு தயவு செய்து யாருமே நினைச்சுக்காதீங்க,
என்னை யாருமே கண்டுக்கிறதில்ல, என்னை யாருமே பார்க்கறதில்ல. யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, பிதாவானவர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. கருசனையோடு பார்க்கிறார், கருசனையோடு உங்களை பார்க்கிறார். மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஒரு சில காரியங்கள் மத்தேயு 6வது அதிகாரத்திலும் 7வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். எப்படி என்னை கருசனையாய் பிதாவானவர் பார்க்கிறார், எப்படி என்னை பார்க்கிறார், எனக்காக என்ன செய்வார், எனக்காக ஆண்டவர் என்ன செய்வார். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம், புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 6 verse 6, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நான் ஜெபிக்கிற வேளையில், நம் ஜெப வேளையில் நம்மை பார்க்கிற பிதாவானவர், இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய ஜெப வேளையில் பிதாவானவர் பார்க்கிறார். ஜெப வேளையில் அவரோடு பேசுகிற வேளையில் நம்ம எப்படி பேசுகிறோம்? வசனம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு சிலர் வேலை நிமித்தமாய் திடீரென்று ரொம்ப நேரம் முடியறதில்ல, ஆனால் கொஞ்ச நேரமாவது ஜெபிக்கிறோம். நம்ம யாரெல்லாம் அந்த ஜெபிக்கிற அனுபவத்தில் இருக்கிறோமோ அவர்களுக்கு அந்த பிதாவானவர் கொடுக்கிற ஆறுதல். அதற்கு தாங்க நம்ம ஜெபம் பண்ணணும். பாஸ்டர், நான் எதுக்கு தினம் ஜெபம் பண்ணணும்? பிதாவானவர் உங்களை பார்க்கிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிறார். நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க, எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எந்த காரியங்கள் உங்க இருதயத்தில் இருக்குது, ஆண்டவர் பார்க்கிறார். அதை பார்த்து தான் அந்தரங்கத்தில் பார்க்கிற வசனம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நம்ம ஜெபிக்கிறது அந்தரங்கத்தில். ஆண்டவர் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. முதலாவது நான் ஜெபிக்கிறேனா, தேவனோடு எனக்கு உறவு இருக்கிறதா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப அவசியம். தானியேல் தான் இருக்கிற தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார். பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார். He has got all the excuses to say I cannot pray. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அந்த இடத்துல 3 வேளை எருசலேமுக்கு நேராய், நான் எருசலேமில் இருக்க முடியல தான், சில வேளைகளில் எனக்கு ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலை, சில வேளையில் என்னால் ஆலயத்துக்கு வர முடியல. பாருங்க, இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை அவசியம். யாருக்கெல்லாம் அந்த பிரயாசம் இருக்கணுமோ அவர்கள் ஆலயத்தில் இருக்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் நான் தேவ சமூகத்துக்கு பிரயாசத்தோடு கடந்து வருகிற பிரயாசத்தோடு நம்ம இருக்கணும். அதே போல நம்முடைய ஒவ்வொரு நாள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம், சபைக்கு வருகிறோம் ஜெபிக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் அந்தரங்கத்தில் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறதாங்க நமக்கு பலனை கொண்டு வரும். அந்தரங்கத்தில் ஜெபித்த அன்னாள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். யார் எந்த ஊழியக்காரர் வந்து ஜெபிக்கல, எந்த தீர்க்கதரிசி வந்து அவள் மேலே கை வைத்து ஜெபிக்கல, அந்தரங்கத்தில் ஜெபித்தாள். எசேக்கியா ராஜாவுக்கு பெரிய போராட்டம், எதிரிகள் கடந்து வந்துட்டாங்க, நான் தேசத்தை எப்படி பார்க்கறது? அந்தரங்கத்தில் தனக்கு வந்த அந்த லெட்டரை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வச்சு ஜெபிக்கிறார். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் புதிய காரியத்தை செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் புதிய காரியம் நடக்கணும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். என்ன நடக்கணும்னா, அந்தரங்கத்தில் அவரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் அனுபவம் வளருவதாக. நம்ம எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வேலை நிமித்தமா இல்லை ஏதோ சில காரணத்து நிமித்தம் சில வேலைகளை தடைபட்டு போகுது. காரியங்கள் தடைபட்டிருக்கலாம், ஜெபிக்க முடியாமல் தடைபட்டிருக்கலாம், எனக்கு ஜெபிக்கவே முடியல, மைண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில தடைகள் போராட்டங்கள் வரும். நீங்கள் என்ன செய்யணும்? என்ன காரியம் வந்தாலும் உங்கள் சமூகத்தில் வந்து நான் உட்கார்ந்து ஆண்டவரே. சில வேலைகள் பாருங்கள், என்னால் ஜெபம் பண்ணவே முடியல. நீங்கள் அந்த இடத்துல ஆண்டுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து பாருங்க, உங்களை அறியாமல் உங்களுக்குள் இருந்து தேம்பி தேம்பி அழுகும்படியான ஒரு கிரியை ஆவியானவர் செய்வார். பிதாவானவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து இந்த நாளிலிருந்து நீங்கள் முடிவு செய்யணும், என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வேன் ஆண்டவர் சொல்லிக்கார். என் பலத்தில் முடிந்த அளவு தினமும் அந்தரங்கத்தில் அவர் பாதத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நான் விடவே மாட்டேன். ஏன்னா அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார்.
அந்தரங்கத்தில் எசேக்கியா உடைக்கப்பட்டு ஜெபித்த அந்த ஜெபத்தை பார்த்தார். அந்தரங்கத்தில் அன்னாள் ஜெபித்த ஜெபத்தை பார்த்தார். யாக்கோப்பு என்ன செய்யறதுன்னு தெரியல. மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்னோடு இருக்கக்கூடிய வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் காப்பாற்றணும், எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. ஒரு குடும்ப தலைவனுக்கு, ஒரு குடும்ப தலைவிக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வளர்க்கணும். ஒவ்வொரு பிள்ளையின் மேலே என்ன தேவ திட்டம் இருக்குதோ அந்த தேவ திட்டம் வெளிவரணும். அவங்க ஜெபிக்கணும். என் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். அந்த பொறுப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு குடும்ப தலைவனு, குடும்ப தலைவி, ஆண்டவரே அந்த ரங்கத்தில் உங்கள் பாதத்தில் ஜெபிக்கிற, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இன்னைக்கு அந்த ரங்கத்தில் நம்மளை பார்க்கிறார். எப்படி ஜெபிக்கிறோம்? உள்ள முடைக்கப்பட்டு அவர் பாதத்தில் அர்ப்பணித்து நான் ஒன்றுமே இல்லைன்னு ஜெபிக்கிறோமா? பரிசேயன் ஆயக்காரன் ஜெபித்த ஜெபம் நம்மளுக்கு தெரியும். அவனு பிதாவானவருக்கும் அவருக்கு மட்டும் இருக்கும்படியாய் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு தாழ்மையோடு அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் நான் ஜெபிப்பாண்டவரை விசேஷமாய் நம்முடைய மாற்றத்தின் நேர ஊழியத்தில் நிறையா நேரம் ஜெபிக்கும்படியாக சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். கடந்த நாட்களில் நம்முடைய கடந்த புதன்கிழமை நடந்த அந்த ஜெபத்தில் சங்கீதம் 65வது அதிகாரத்தை, அது உங்களுக்கு இப்போ ஒரு this is a good opportunity to share to the church as well as the people who are following us on Rehoboth. சங்கீதம் 65வது அதிகாரத்தில் தேசமே பயப்பட, யோவேல் 2:21 சொன்னப்பட்ட வசனம், தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார். அந்த பெரிய காரியங்கள் ஆண்டவர் எப்படி செய்வார்? புதிய காரியத்தை செய்வது மூலமாய், அற்புதங்களை செய்கிறது மூலமாய். இந்த சங்கீதம் 65 வசனம் 9-11 எல்லாரும் என்னோட கூட அதை வாசிங்க. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அந்த மாற்றத்தினரின் ஜெபத்தில் இதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த தேவ நதி, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் என்னை செழிப்பாக்குகிறார். ஆண்டவரே, அந்த தேவ நதி என்னை நிரப்பட்டும். 10வது வசனத்தில் அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, அந்த பயிரை நீங்க தான் ஆசீர்வதிக்கிறீங்க. நான் செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க, என்னுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளுக்காக எடுக்கிற முயற்சிகளை நீங்க ஆசீர்வதிங்க. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். இந்த 2025ல கர்த்தர் எனக்கென்று என்னென்ன காரியங்கள் வைத்திருக்கிறீரோ இந்த வருடத்தில் நன்மையினால் முடிசூட்டுங்க ஆண்டவரே. சில வேளைகளில் நான் புது வருடத்துக்காய் ஆயத்தமாகணும், ஜெபிக்கணும், நல்லது. ஆனால் இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கிற பொழுது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாற்றத்தை நேரம் ஜெபத்திலோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு தான் வருகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அந்த ஆடியோ நம்மளுக்கு நம்ம ப்ராட்காஸ்டில் போடுகிறோம். தயவு செய்து அந்த நம்ம செய்தி முடிந்த உடனே அந்த ஆடியோ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். எதுக்கு தெரியுங்களா? முழு சபையும் பிரயோஜனம் அடையணும். நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற ஒரு சில ஜனங்கள் இங்கே மட்டும் இல்லை, வெளியிலையும் இருக்கிறாங்க. அவர்கள் அதை விரும்பி கேட்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. தயவுசெய்து ஐ என்கரேஜ் த சர்ச், உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். யாரெல்லாம் மாற்றத்தின் நேர ஜெபத்துக்கு வேலை நிமித்த சூழ்நிலையும் வர முடியலையோ அந்த ஆடியோ ஆன் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுதோ மற்ற நேரத்தில் கேளுங்க. அதில் சொன்னேன் 60 days challenges, நவம்பர் டிசம்பர் 2 மாதம் as a 60 days challenges. என்ன செய்யுங்க? சங்கீதம் 65:9-11 உங்களுக்காக, சபைக்காக நானும் தினமும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். நீங்களும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். ஆமென். ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, தேவ நதியினால் என்னை நிரப்புங்க, என் பயிரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த 3 காரியத்தை சொல்லி நீங்கள் அந்த ரங்கத்தில் ஜெபிக்க. ஏன்னா சபையிலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை கடந்து வருகிறது. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறதோ, உங்களை ஜெபிக்க சொல்லி காரியங்கள் கடந்து வருகிறதோ, அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அந்த ஜெபத்தில் ரிசீவ் பண்ணுறோம். அதை ரிசீவ் பண்ணி என்ன பண்ணணும்? அதன்படி நான் ஜெபிக்கிறேன், அதன்படி என்னை ஆசீர்வதிங்க, உங்கள் வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது தேவ சமூகத்தில் ஊழியக்காரன் சபைக்காய் ஜெபிக்கிறார். பிதாவானவர் பார்க்கிறார். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா, அந்த ரங்கத்தில் ஆண்டவர் பார்க்கிறார். நீயும் ஜெபிக்கிறியாமா? நீயும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறியா? அருமையான திருச்சபையே, எந்த காரியங்கள் நடைபெறாமல் இருந்தாலும்
கடந்த நாட்களில் பாரத்தோடு எல்லாத்தோடு நான் பேச முடியல, ஆனால் பாரத்தோடு நேற்று தினம் காலையில் ஜெபத்தில் ஜனங்களை நடத்தின ஒரு சிலரை கூப்பிட்டு அவர்களோடு பேசின சொன்ன புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அதை கிளைம் பண்ணி கொள்ளுங்க. நான் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். ஏசாயா 43:18-19 படி எனக்கு புதிய காரியத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். எனக்கு வழிகளை ஆண்டவர் உருவாக்குறார். வழியே இல்லை, வழிகளை உருவாக்குறார். எப்படி பாஸ்டர் முடியும்? எந்த இடத்துல நீங்க இம்பாசிபிள் நினைச்சீங்களோ, எந்த இடத்துல காரியம் எனக்கு நடக்கலை நினைச்சீங்களோ, இந்த ஒரு வசனத்தை பிடித்து ஜெபிங்க. ஆராதனை வேளையில் உங்களோட சொன்ன பாருங்க, ஏசாயா 48வது அதிகாரம். ஏசாயா 48வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஏசாயா 48வது அதிகாரத்தில் 7வது வசனம், அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல இப்பொழுதே உண்டாக்கப்பட்ட அந்த வசனத்தை மட்டும் நீங்க பிடிச்சு, இது நாள் வரைக்கும் எனக்கு இல்லை, இது நாள் வரைக்கும் என் கரத்தில் இல்லை, இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த நன்மை இல்லை, இது உண்டாக எனக்கு வாய்ப்பு இல்லை, இது நாள் வரைக்கும் எனக்கு இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டரை விட்டு விலகி அவர்கள் விக்கிர வழிபாட்டில் போயிட்டாங்க. அப்ப ஆண்டு சொல்றார், இங்க பார், உனக்கு நான் சொல்றேன், நான் தான் உருவாக்குறேன்னு உனக்கு காண்பிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டல்ல இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன, இதோ அவைகளை அறிவேன் என்று சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் என் குடும்பத்தில் இல்லை, என் அக்கௌண்ட்ல இந்த பணம் இல்லை, எனக்கு இந்த வாய்ப்பு வரல, இந்த இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகல, எந்த இடத்துல எந்த செக்டார்ல எனக்கு இன்டர்வியூ வரணும், இந்த வேலை வேணும் சொல்றீங்களோ, இந்த வசனத்தை பிடித்து ஏசாயா 48:7 ஆண்டவரே அடையாளமாய் இதோ அவைகள் அறிவேன் என்று சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே அவைகள் கேள்விப்படவில்லை, ஆதி முதற்கொண்டு இல்லை, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இந்த நவம்பர் மாதம் எனக்கு உண்டாக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். டேக் அ சேலஞ்ச். எதுல நீங்க பாக்குறீங்களோ எனக்கு நடக்கலைன்னு சொல்றீங்களோ, அந்த ரங்கத்துல அவர் பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நீங்க ஜெபிக்கணும், அந்த ரங்கத்துல உங்க பாதத்தை பிடிக்கிற ஆண்டவரே. யாக்கோப்புக்கு வேற வழியே இல்லை. என் குடும்பத்தை பாதுகாக்கணும், என் ஜீவனை பாதுகாக்கணும், நான் என்ன செய்ய? எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு அவன் பின் தங்கி இருந்தான். அவன் தங்கி இருந்தான். அருமையான குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, வாலிப செல்வங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு பெரிய பலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம். சங்கீதம் 65:9-11 இருக்கிற வசனங்கள், அந்த 3 வார்த்தை உங்க ஆவிக்குள்ள போயிருச்சுன்னா, தேவன் அதிகினால் என்னை ஆசீர்வதிக்கிறார், என் பயிரை ஆசீர்வதிக்கிறார், வருஷத்தை நன்மையினால் நிரப்புகிறார். கடந்த 10 மாதங்கள் எதற்காய் கண்ணீர் வடித்தீங்களோ, கடந்த 10 மாதங்கள் எது உங்க கரத்துல வரலின்னு நினைச்சீங்களோ, அந்த 3 வசனத்தை மட்டும் படித்து, தேவன் அதிகினால் என்னை நிரப்புகிறார், என் பயிரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். இதை சொல்லி சொல்லி அந்த ரங்கத்தில் நீங்க ஜெபிக்கிற பொழுது, இந்த வசனத்தின்படி அந்த ரங்கத்தில் பார்க்கிறேன் பிதா வெளிய ரங்கமாய் உங்களுக்கு பதில் அளிப்பார். ஹல்லேலூயா. பிதாவானவர் நம்ம மேல கரிசனை உள்ளவருங்க. நம்மை விசாரித்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். என் உபவாசத்தில் என்னை பார்க்கிற பிதாவானவர். நம்முடைய உபவாசத்தில் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நான் உபவாசத்தில் காத்திருக்கிறேன், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், நம்மை ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த வசனம் நீங்க உபவாசிக்கிற வேளையில எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. முதலாவது உங்களுக்கு அதை வாசிக்கிற மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 17-18. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா பதிலளிப்பார். உபவாசம், இந்த 2 வசனம் மற்றவர்கள் பார்க்கிறபடி நீ சில வேளைகள் உபவாசம் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், நானும் முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது உபவாசம் இருக்கிற பொழுது ஷேவ் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, புற எக்ஸ்டர்னல் காரியங்கள் முக்கியமல்ல, உபவாசத்தில் தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். உபவாசத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கணும். அந்த உபவாசத்தில் நம்மை பார்க்கிற ஆண்டவர் நம்மளுக்கு பதிலளிப்பார். நெகேமியா அலங்கம் இடிக்கப்பட்டதை குறித்து அவர் கேள்விப்படுறார். எல்லாரும் கேள்விப்படுறாங்க, ஆனால் அந்த மனிதனுடைய இருதயத்தில் ஒரு பாரம். நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், நெகேமியா ஒரு சில நாட்களாய் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து
பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடினார். இந்த உபவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு அர்ப்பணத்தோடு. உபவாசம் நிச்சயம் அவசியம். சபைக்காக, திருச்சபையின் ஆசீர்வாதத்திற்காக, ரெகபோத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கணும்னு சொல்லி அந்த ரங்கத்தில் உபவாச ஜெபத்தை நான் ஆரம்பித்து விட்டேன். சபைக்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த வருஷத்தை நன்மையினால் நிரப்புன ஆண்டவரே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நவம்பர் டிசம்பரில் ஒவ்வொரு தாய்மாரும் தகப்பன்மாரும் 3 days அட்லீஸ்ட் நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ ஒரு 3 நாள் அந்த ரங்கத்தில் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அந்த ரங்கத்தில் ஜெபிக்கணும். உங்களால் முடிந்த அளவு. சில பேர் மெடிக்கேஷனில் இருக்கிறாங்க, ரொம்ப தங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. அதாவது நல்லபடியாக எப்படி உபவாசம் இருக்கணும், எந்த கண்டிஷனில் நீங்கள் உபவாசம் இருக்கணும். சில வேளைகள் ஆலோசனை கேட்குறீங்க, உங்களுக்கு சொல்லுகிறேன். சில பிள்ளைகள் நல்ல வாலிபத்தில் இருக்கிறீங்க, நல்ல பலத்தோடு இருக்கிறீங்க, முழுதாக இருக்கிறோம், நல்லா இருங்க. எப்படி இருந்தாலும் உபவாசம் இருங்க. ஆனால் கண்டிப்பாக உபவாசத்தில் தேவனை தேடணும். உபவாசம் இல்லாமல் நான் ஃபாஸ்டிங்கே பண்ணதில்லை பாஸ்ட் இது வரைக்கும். ட்ரை அவுட் திஸ் இயர் அண்ட் நவம்பர் டிசம்பர் 2 மாதத்துக்குள்ள அட்லீஸ்ட் 3 நாள் உபவாசம் எடுத்து அந்த ரங்கத்தில் ஆண்டவரை சந்திங்க. நெகேமியா அந்த ரங்கத்தில் ஆண்டவரை சந்திக்கிறார். இருதயத்தின் ஆழத்தில் ஜெபிக்கிறார். அலங்க இடிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? நீங்க உபவாசத்தில் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் பார்ப்பார். உங்க மோட்டிவ் என்ன, எந்த அளவுக்கு அர்ப்பணத்தோடு ஜெபிக்கிறீங்க. யூத ஜனங்கள், என் ஜனங்கள் அழிஞ்சு போக போறாங்க. தேவ சமூகத்தில் என்னை ஒரு அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். மொர்தெக்காயும் அவனை சார்ந்தவர்களும் யூத ஜனங்களும் எஸ்தரும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. அந்த ரங்கத்தில் என்ன ஆண்டவர் பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் அந்த ரங்கத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அந்த உபவாசத்தில் நெகேமியா உங்கள் பாதத்தில் ஜெபித்தது போல, எஸ்தரும் மொர்தெக்காயும் ஜெபித்தது போல உங்கள் பாதத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே உபவாசத்தில் பார்க்கிற தேவன் என்னை ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே உபவாசத்தில் உங்கள் பாதத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். அந்த உபவாச ஜெபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டுங்க. உபவாச ஜெபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. அதற்காக நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நான் எதுவும் குடிக்க மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன், அப்படி யாரும் உபவாசம் இருந்துடாதீங்க. கரெக்டானபடி உபவாசத்தை ஒரு ஒழுக்ககரமாக நம்ம செய்யணும். அந்த உபவாசத்தை நேர்த்தியாக செய்யணும். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும், நான் ஒவ்வொரு தகப்பன்மாருக்கு தாயாருக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த வருடம் இதுவரைக்கும் நீங்கள் உபவாசமே செய்யலினா இந்த 2 மாதத்திற்குள்ள ஏதோ ஒரு 3 நாள் சபையாய் நம்ம டிசம்பர் 1st 2nd 3rd 3 நாள் நம்ம உபவாசி ஜெபிக்க போகிறோம். அது தனி, அது சபையாய் கூடி ஜெபிக்கிறோம். நம்ம சபையாய் கூடி ஜெபிக்கிறது, சபையாய் செய்கிற ஜெபங்கள் நல்லது. ஆனால் எனக்கும் பிதாவானவருக்கு இருக்கிற உறவு பலப்படணும். எனக்கும் பிதாவானவருக்கு இருக்கிற உறவு பலப்படணும். நான் ஒரு பாதத்தில் ஜெபிக்கணும். அந்த உபவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது எப்படி அந்த எஸ்தர் மொர்தெக்காய் நாங்கள் விடுதலையானா போதும், எங்கள் ஜீவன் தப்புனா போதும், அப்படித்தான் இருந்தாங்க. அந்த ரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஆண்டவர் பார்த்தார், இவ்வளவு தூரம் தங்களை அர்ப்பணித்து என்னை தேடுறாங்களே, மொர்தெக்காய் ஜீவனுக்காய் ஜெபிக்கிற, ஆனா நீ எனக்காக வைராக்கியமாய் இருந்த மகன், எனக்காக இவ்வளவு வைராக்கியமாக இருந்த, செத்தாலும் சாவேன்னு சொல்லிட்டு அந்நிய தெய்வங்களை வணங்குற அந்த மகனுக்கு முன்னால் நீ வழிபடலில, உன்னை இந்த தேசத்துக்கு ராஜாவப்பன் கர்த்தர் உயர்த்தினார். உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தில் என்ன தெரியுங்களா நடக்கும்? நாம ஒரு சின்ன காரியத்திற்காக, ஒரு சின்ன ஒரு நடத்துதலுக்காக ஜெபிப்போம், ஒரு பெரிய திட்டத்திற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் முடியுமோ இந்த மாதத்திலேயே 3 நாள் உபவாசம் எடுத்து நான் சகல காரியத்தையும் புதிதாக்குவேன்னு சொன்னீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சங்கீதம் 65 வசனம் 9-11 படி அந்த தேவ நதியினால் என்னை நிரப்புறதுக்காய் ஸ்தோத்திரம். என் பயிரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசாயா 48 7வது வசனத்தின்படி இன்றைக்கே உண்டு. இந்த வசனங்களை நீங்க சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க இது நாள் வரை உங்களுக்கு கண்களுக்கு படாதது எழுதி 1 கொரிந்தியர் 2:9 படி எழுதி இருக்கிறபடி தேவ பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதே கண் காண இல்லை, காது கேட்கவும் இல்லை, யாருடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. அப்பா நமக்காக பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள் நடக்கும், தைரியமா இருங்க. எனக்காய் புதிய காரியங்களை செய்வார். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா பதிலளிப்பார்.
அந்தரங்கத்தில் உபவாசத்தை, நம்முடைய உபவாசத்தில் பார்க்கிற ஆண்டவர் வெளியரங்கமா பதிலளிப்பார். முதலாவது காரியம் ஜெபத்தில் அந்தரங்கத்தில் பார்க்கிறார். எப்படி ஜெபிக்கிறோம்? உடைக்கப்பட்டு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமா? என்ன ஒரு பலவீனம் இருந்தாலும் அவர் சமூகத்தில் போய் கொஞ்ச நேரமாவது ஜெபிக்கிறோமா? தினம் கொஞ்ச நேரம். எனக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல பாஸ்டர், ஐ எம் வெரி பிஸி, 22 hours நான் பிஸியாக இருக்கிறேன், 2 மணி நேரம் தான் தூங்குறேன். ஒரு 5 நிமிஷமாவது அப்பா சமூகத்தில் நான் ஓடிட்டே இருக்கிற ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வேலையை கர்த்தர் லகுவாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபிக்காம மட்டும் இருந்துடாதீங்க. உங்கள் என்ன பலவீனம், என்ன சோர்வாக இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது தேவ சமூகத்தில் கொடுத்து பாருங்க. நாளாக நாளாக அதில் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. உபவாசத்தில் தேவனை தேடணும். அடுத்தது நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற பரமபிதா. நிறைய நேரம் நிறைய பெரிய அப்ஜெக்டிவ்ஸ், பெரிய காரியங்கள் செய்யணும்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில வேளைகளில் பரத்தில் ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற காரியத்தை மறந்து போயிடும். மத்தேயு 6வது அதிகாரத்தில் வசனம் 20-21 வாசிக்கலாம். மத்தேயு 6:20-21. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இந்த தேசத்துக்கு வந்த உடனே ஒரு ப்ராப்பர்ட்டியை ஊரில் வாங்கிடணும், நகையை சேர்த்தணும். சேர்த்துங்க, தப்பு இல்லை, சேர்த்துங்க. பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்தும்படியாய் முடிவு பண்ணியிருக்கீங்களா? எப்படி பாஸ்டர், பரலோகத்துக்கு அக்கௌண்ட் இருக்குதா? பரலோக அக்கௌண்ட் இருந்தால் பரலோகத்து அக்கௌண்ட்டில் சேர்த்துறோம். பரலோகத்தில் என் தேவன் பெரிய காரியங்கள் செய்யும்படியாய் பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க நம்மை அர்ப்பணிக்கணும். பரலோகத்தில் நான் எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும்? தேவனுக்கென்று முதலாவது நாம் ஏறெடுக்கிற ஜெபம், உபவாசம். அதற்கு பிறகு ஆண்டவருக்கென்று நம்ம செய்கிற சின்ன சின்ன ஊழியங்கள், தேவனுக்காக நம்ம விதைக்கிற நேரங்கள். முதலாவது நேரத்தை விதைக்கணும், நம்முடைய உழைப்பை விதைக்கணும். அதற்கு பிறகு நம்ம தசம பாகங்கள், காணிக்கைகள் மூலமாக ஆண்டவருக்கு விதைக்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது என்ன செய்கிறோம்? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். ஆண்டு பார்த்து கொண்டே இருக்காருங்க. ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் சொல்லுகிறது, நான் காணிக்கை பற்றி அவ்வளோ சொல்லுவதில்லை, பட் இந்த இடம் வருகிற பொழுது உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம கொடுக்கிற தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரே உங்களுக்கு விதைக்கிறத நான் விதைக்கிறேன், உங்களுக்கு உரியதை செலுத்துகிறேன். அப்போ என்ன நடக்கும்னா, தேவனுக்குரியதை தேவனுக்கு என்று செலுத்துகிறது. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற பரமமே தான் பார்க்கிறார். நம்முடைய தேவைகளை பார்க்கிறார். வசனம் 25-27 அதே அதிகாரம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷத்தைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தர் அல்லவா? நம்ம தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறாருங்க. நம்ம தேவைகளை அறிந்திருக்கிறார். நான் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு காரியங்களை செஞ்சிடணும், பெரிய காரியங்கள் செய்யணும், நல்லது. எய்ம் ஃபார் பிக் டாஸ்க், எய்ம் ஃபார் பிக் ஆப்ஜெக்டிவ். கடந்த நாட்களில் கூட நம்முடைய ஆலயத்தை சேர்ந்த அருமையான ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை ஆண்டவர் கொடுத்தார். நான் என்கரேஜ் பண்ணினேன். வாலிப நாட்களில் கர்த்தர் கொடுக்குற 30+, 40+ல எய்ம் ஃபார் ஹையர் திங். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக சொல்கிறோம், நம்ம ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் குளோபல் லீடர்ஸாக வரணும். அதுபோல் பெரிய காரியங்களுக்காக எய்ம் பண்ணுங்க, தப்பில்லை. ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோமா? நான் செய்த ஒரே காரியம், இந்த தேசத்துக்கு வந்து ஆண்டவர் ஊழியத்திற்கு பயன்படுத்துவேன்னு வாக்கு கொடுத்தார். ஆனால் எந்த நாள் வரை கர்த்தர் வேலையில் வைத்திருந்தாரோ 6 நாள், வாரத்தில் 6 நாள் தேவ ஆண்டு கொடுத்த வேலையை சின்சியராக செய்யணும். ஆனால் 7வது நாள் காலை முதல் மாலை வரை தேவனுக்கென்று விதைக்கும்படியாய் விதைத்தனால தான், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தனால தான், அதனது நேரத்தில் அந்த ரங்கத்தில் பார்த்த பிதா நேரம் வந்த பொழுது அவர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்தில் பார்த்த பிதா நேரம் வந்த பொழுது பலனளித்து கொடுத்தார். நீங்க அந்த ரங்கத்தில் ஆண்டவருக்கு எதை சேர்த்து வைக்கிறீங்களோ, அந்த ரங்கத்தில் தேவனுக்கு என்று எதை விதைக்கிறீங்களோ, அது நிச்சயம் உங்களுக்கு பலனை கொண்டு வரும். என்னால முடிந்த அளவு தேவனுக்கு என்று நான் விதைக்கிறேன். அந்த ரங்கத்தில் எனக்கும் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு இந்த ஊழியத்தை தாங்குகிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
நம்முடைய ஊழியத்தில் இல்லாத ஜனங்கள் கூட ஒரு சிலர் ரெகபோத்தை நினைத்து அவர்களால் முடிந்த ஒரு சின்ன காரியத்தை விதைக்கிறாங்க. அந்த ரங்கத்தில் தேவனுக்கென்று விதைக்கிறாங்க. அதை ஆண்டு பார்த்து கொண்டே இருப்பார். ஏற்ற நாள் அறுவடை செய்யும்படியா ஆண்டு விதைப்பார். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா 32:33 அதே அதிகாரம், இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டுவில் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்ன காரியம் வேணும், என்ன நடக்கணும், இதை பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை, என்ன காரியம் நடக்கணும்? என் பிள்ளை நல்லா படிச்சு வரணும், என் பிள்ளை ஆசீர்வாதமா வரணும், நல்ல இடத்துல வரன் வரணும், என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், என் தொழில் நல்லா வரணும், என் காரியங்கள் கட்டப்படணும், என் வேலை இடத்துல எல்லாவற்றையும் ஆண்டு அறிந்திருக்கிறார். இது அறிந்திருக்கிற பரமபிதா பரலோகத்துல பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோமா? ஒரு தலைமுறைக்கு 2 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ஓடி 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 தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்க நினைக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கோமா? அது சேர்த்து வைக்கிறோன்னா ஒரே ஒரு காரியம். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் யார் முதலாவது தேடுகிறாரோ அவர்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்முடைய எல்லா தேவைகளை பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால நான் பெரிய காரியங்கள் செய்யணும், எத்தனையோ டாஸ்க் இருக்கு. ஒருவேளை உங்களுடைய நேரத்தை எடுக்கிற படிப்போ இல்லை வேலை காரியமோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டுக்கு கொடுக்கிற நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணும்படியா, ஆண்டு கொடுக்கிற நேரத்தை எடுக்கும்படியா அப்படி ஒரு காரியம் இருந்ததுன்னா ரொம்ப தயவு செய்து பாருங்க. அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதா, தினமும் நான் ஜெபிக்கிற ஜெபம், தினமும் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிற காரியம், தேவனுக்கென்று விதைக்கிற காரியம், ஆராதனையில் தேவனை தேடுகிற காரியம், எல்லாவற்றிலும் நான் சரியா இருக்கணும், தேவ சமூகத்தில் சரியா இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை நீதி முதலாவது நான் தேடணும். எல்லாவற்றையும் ஆண்டு உங்களுக்கு கூட கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை மட்டும் தேடாமல் இருக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். பரமபிதா நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கார். கடைசியா நன்மையானதை நமக்கு செய்கிற பரமபிதா. மத்தேயு 7வது அதிகாரத்தில் வசனம் 7-11 வரை வாசிக்கலாம். Matthew chapter 7 verse 7-11. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கூட அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிள்ளை நம்ம கிட்ட ஒரு காரியத்தை கேட்குது, ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கேட்டா நம்ம எவ்வளவு தூரம் சிறப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய முடியுமோ நம்ம பிரயாசப்பட்டு கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். சில சமயம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு கேள்வி வர்றான், அப்படின்னா நான் கேட்டால் தான் ஆண்டருக்கு தெரியுமா, கேட்டால் தான் ஆண்டருக்கு கொடுப்பாரா? அப்படியே இல்லை. இப்போ நம்முடைய வீட்டில் சில காரியங்கள் இருக்குது. இப்போ குழந்தைக்கு இப்போ சின்ன வயசுலேயே ஐஃபோனு ஐபேடெல்லாம் சின்ன பிரைமரியிலிருந்தே தேவையாக இருக்குது. பிள்ளைகள் கேட்குது, இல்லை வாலிப நாட்களில் பிள்ளைகள் சில காரியங்களை கேட்குது. அப்பா அம்மா இடத்துல கேட்கும் பொழுது தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அதே போல தான் பிதாவானவரிடத்துல நம்முடைய விருப்பத்தை தாராளமாக சொல்லலாம். தேடுங்கள் கண்டடைவீர்கள். இப்போ பிள்ளைகள் ஏதாவது ஒன்று சொல்கிறோம், உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே கிடைக்குது ஏது கிடைக்குது தேடி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே எனக்கு நன்மையான ஈவை நீ ஆண்டவர் இடத்துல தேடுகிற பொழுது சொல்லணும். ஆண்டவரே யாக்கோபு 1:17 சொல்லியிருக்கிறீங்க, உங்களை நோக்கி பார்க்கிற பொழுது நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரணும் பரத்தின் பிதாவின் ஜோதிகளிடத்திலிருந்து வருகிறது. உங்களிடத்தில் அந்த நல்ல வாய்ப்பு வருவதற்காய் ஸ்தோத்திரம். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும்.
நம்ம சொல்லணும் ஆண்டவர் இடத்துல, ஆண்டரே எனக்கு இந்த காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், இந்த நன்மையான ஈவு பூரணமான பலனை எனக்கு நீங்க கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க அப்படி சொல்ல சொல்ல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை காட்டிலும் மிக ஆசீர்வாதமா ஆண்டவர் கொடுப்பாருங்க. இந்த செய்தியில ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நன்மையானதை பரமபிதா உங்களுக்கு கொடுக்கும்படியாய் முடிவு செய்து விட்டார். ஹல்லேலூயா. நீங்க என்ன எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் இந்த 11வது மாதத்தில் நன்மையானது நீங்க எனக்கு செய்யணும், எனக்கு நல்ல ஒரு வேலையில் அற்புதம் நடக்கணும், நல்ல வேலை வரணும், ஒரு அற்புதம் நடக்கணும் நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அதுல நன்மையானதை கொடுக்கும்படியா பரமபிதா அவர் முடிவு செய்திருக்கார். ஹல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுக்கிறவர். அந்த ரங்கத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிற பரமபிதா, அந்த ரங்கத்தில் என் உபவாசத்தை பார்க்கிறவர். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறேனா, என்னை கண்ணு கருத்துமா என்ன பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க முடிவு செய்யணும், அந்த ரங்கத்தில் தேவனோடு நான் ஜெபிக்கிற ஜெபம், சபைக்கு வருகிறேன், புதன்கிழமை வருகிறேன், ஜெபிக்கிறேன், ரொம்ப நல்லது. ஆனால் தேவனோடு இருக்கிற அந்த உறவு, தினந்தோறும் ஜெபிக்கிற அந்த ஜெபம், அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தில் நான் இன்னும் எவ்வளவு உறுதியாக இருக்கிறேன், இன்னும் நான் உறுதியாக இருக்கணும். எவ்வளவு நேரம் முக்கியம் இல்லை, முதல்ல பிதாவானவரிடத்தில் தினந்தோறும் பேசும்படியான அந்த பழக்கத்தை வைத்துக்குங்க. உபவாசத்தில் நம்மை பார்க்கிற ஆண்டவர், உபவாசத்தில் நம்மை பார்க்கிற பரமபிதா எந்த அளவுக்கு அர்ப்பணத்தோடு அந்த உபவாசத்தில் தேவனை நோக்கி பார்க்கிற நெகேமியா உபவாசி தழுகிறார். எப்படி போக முடியும், அந்த அலங்கத்தக்க எப்படி கட்ட முடியும் அவருக்கு தெரியல. ஆனால் உபவாசத்தில் நிற்கிறார். அவருக்கு தேவையான எல்லா காரியத்தை ஆண்டவர் அசைன் பண்ணுறாருங்க. நான் சொன்னபடி இந்த நவம்பர் டிசம்பரில் 3 நாள் தனியாக நீங்கள் உபவாசம் எடுத்து, ஆண்டவரே எனக்கு வழியே திறக்கப்படலை, காரியங்களே தெரியல, எல்லாவற்றையும் புதிதாக்குவேன்னு சொன்ன இந்த மாதத்தில் எனக்கு புதிதாக்குவேன்னு சொல்லி உபவாசத்தில் தேடுங்க. அந்த ரங்கத்தில் பார்க்குற ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படியா நம்ம எல்லாரும் அதுக்கு பிரயாசப்படுகிறோம். இன்னும் கண்ணும் கருத்துமாய் தேவ சமூகத்தில் நான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும், கர்த்தர் எனக்கு அதை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இருக்கிற பொழுது நன்மையானதை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்திருந்து, என் மீது கரிசனையுள்ள பிதாவானவர், என் மீது கரிசனையுள்ள பிதாவானவர் எனக்காக தன்னுடைய குமாரனையே எனக்காய் பலியாய் கொடுத்தார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னை விசுவாசிக்கிறவனை கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படி ஒரு உயர்த்தப்படணும். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் எவ்வளவு நேசிச்சிருக்கிறார் பாருங்களேன். எவ்வளவு நம்ம ஒவ்வொருவரும் நேசித்திருந்தா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் கொடுத்திருப்பார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவிடத்தில் சொல்லுங்க, என் மீது கரிசனையுள்ள பிதாவானவரே உங்களுக்கு நன்றி, என் மேல கரிசனையுள்ள பிதாவானவரே உங்களுக்கு நன்றி. அந்த ரங்கத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னை பார்க்கும்படியா, உங்களோடு பேசுகிற அந்த நேரத்தில் என்னை எவ்வளவா நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்கள் பாதத்தில் நான் ஒரு உறுதி எடுக்கிறேன்ப்பா. என்னை அந்த ரங்கத்தில் பார்க்கிறேன் பிதா, வெளியரங்கமாக பலனளிப்பார்னு சொல்லுது. வெளியரங்கமாக கொடுக்கிற பலனுக்கு முன்பாக உம்மோடு இணைந்திருக்க எனக்கு ஆசை ஆண்டவரே. உங்களை அதிகம் நேசிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசுவேன். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பேசுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஆனால் சில காரியங்கள், சில தடைகள் மூலமாய் ஒரு சிலருக்கு காரியங்கள் இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், ஒவ்வொரு நாளும் அந்த ரங்கத்தில் உங்களோடு நான் ஜெபிப்பேன், உபவாசத்தில் உங்களை தேடுவேன், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படியா என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அதில் கருத்தாக இருப்பேன் ஆண்டவரே. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படியா நான் கருத்தாக இருப்பேன். அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, அப்பா உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி. தேவ தயவு எங்களை வழி நடத்துவதற்காய் நன்றி. ஏசு ராஜா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஏசு ராஜா உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. புதிய காரியங்கள் எங்களுக்காய் செய்வதற்காய் நன்றி. சொல்லுங்க, நான் சகலத்தையும் புதிதாக்கினேன் சொன்ன ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் புதிதாய் செய்வதற்காய் நன்றி. அவர் எனக்கு உதவி செய்யும்
செய்யும்படியா என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, அப்பா எனக்கு உதவி செய்யும்படியா என்னோடு கூட இருக்கிறார். எந்த இடத்துல எனக்கு தோல்வி இல்லை, எல்லா இடத்துல வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல தோல்வி இல்லை, எனக்கு வெற்றி, எனக்கு வெற்றி, எனக்கு வெற்றி. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம், எல்லாரும் கரங்களை தட்டி கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி கர்த்தர் செயல் இது. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அபிஷேகத்தின் வல்லமை, உங்க அபிஷேகத்தின் வல்லமை நுகங்களை முறிக்கிற கட்டுக்கள் தெரிவிடுகிற அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினால் அந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதற்காய் நன்றி. ஆலயத்தின் மத்தியில் அந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதற்காய் நன்றி. ஒவ்வொருவருக்குள்ள தேவனோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் வாஞ்சு, பிதாவை நோக்கி பார்க்கிற அந்த தாகம், ஏக்கம் ஒவ்வொருவருக்குள்ளாய் பெருகும்படியா ஜெபிக்கிற பிதாவே, ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ மகிமை, தேவ கிருபை இவர்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
எங்களோடு லைவில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காட் பிளஸ் யூ.